இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது என்னோட 9th மந்த்தில் நாங்கள் செய்கிற ஒரு சடங்கோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து யாருமே இது வரைக்கும் போட்டதே கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. நான் என் பையன் என் அம்மா பார்த்தீங்கன்னா சித்தூரில் இருந்து எங்கள் அம்மா வீடான திருப்பத்தூருக்கு வந்து போயிட்டோம். சனிக்கிழமை ஈவினிங்கே ரீச் ஆகிட்டோம். சண்டே வந்து ஈவினிங் போல தான் இது வைக்கணும். ஒரு 3 o'clock மேலே தான் இந்த பொங்கல் வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா முனீஸ்வரனுக்கு ஒத்த பனைமரத்துக்கு பொங்கல் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு யாராவது கேள்விப்பட்டிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் நாங்கள் நிலத்துக்கு போனதே பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மேலே தான் பொங்கல் வைக்கிறதுக்கே 5 ஆயிடுச்சு. நான் எங்க அக்கா எங்க அம்மா எல்லாருமே வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க தாத்தா எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் வந்து நல்லா வெந்து வந்ததும் எங்க தாத்தா பாத்தீங்கன்னா பனைமரத்துக்கு வந்து பூவு, பொட்டு, மஞ்சள், கதம் பொடி, அதுக்கப்புறமா காதோடு கருமணி அதெல்லாம் வச்சு அலங்காரம் எல்லாம் பண்ணாரு. அதை பண்ணிட்டு இருக்கும்போது எங்க சித்தப்பா பாத்தீங்கன்னா சைட்ல வந்து அந்த பனைமரத்துக்கு வந்து நூலெல்லாம் சுத்தினாரு. இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது எங்க அம்மா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கருப்பு கோழி தான் இதுக்கு மெயின். அந்த கருப்பு கோழியை வந்து எனக்கு வந்து ஃபுல்லா வந்து சுத்தினாங்க. சுத்திட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பனைமரத்துக்கு வந்து கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சு இந்த கோழியை வந்து அறுத்துடுவாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கோழியை வந்து அங்கேயே கிளீன் பண்ணி அங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூட வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. அதுதான் வந்து இதோட ஹைலைட்டே. எங்க மாமா அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா பாத்தீங்கன்னா அந்த கோழியை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உட்காந்து அந்த பொரி, அந்த தேங்காய், வாழைப்பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்லா வந்து ஊருக்கு அதெல்லாம் பேசிட்டு ஜாலியா போச்சு. ஒரு 2 hours வந்து ஃபேமிலி கூட வந்து ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தாத்தா, அத்தை, மாமா, அக்கான்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லாம் வந்து 2 hours வந்து செம்ம சூப்பரா போச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து செஞ்சுட்டாங்க. மசாலாலாம் வீட்லயே ஆட்டி எடுத்துட்டு வந்துட்டோம். இதை வந்து நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 7 மேலே ஆயிடுச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சமைச்ச குழம்பு செஞ்ச சட்டியை வந்து எனக்கு சுற்றி வந்து கீழே போட்டு உடச்சிடுவாங்க அந்த பனைமரத்துக்கிட்டேயே. இதுதான் வந்து நாங்கள் 9th மந்த்தில் செய்கிற ஒரு சடங்கு. இந்த மாதிரி ரியல் லைஃப் ஸ்டைல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.